So hi guys, welcome back to another video. So உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாளைக்கு ஆல் இந்தியா பேங்க் ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஸோ எதனால ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். நமக்கு இப்போ பேங்க் ஹாலிடேஸ்ன்னு சொன்னீங்கன்னா நமக்கு செகண்ட் சாட்டர்டே, ஃபோர்த் சாட்டர்டே, அது மாதிரி சண்டேஸ் எல்லாம் ஹாலிடேஸ், அது மாதிரி பப்ளிக் ஹாலிடேஸ் எல்லாம் ஹாலிடேஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஒழிச்சு நமக்கு ஃபர்ஸ்ட் சாட்டர்டே அண்ட் தேர்ட் சாட்டர்டே ஒர்க்கிங்காக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாட்டர்டே அண்ட் தேர்ட் சாட்டர்டே கூடி எங்களுக்கு லீவ் வேணும்னு கேட்டு தான் அந்த ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஸோ வாரத்தில் 5 நாள் அவங்க ஒர்க் பண்ற மாதிரி தான் அவங்க கேட்டிருந்தாங்க. 2025 இந்த ரூல் எஃபெக்டிவ் வரும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ரூல் எஃபெக்டிவ் வரல. ஸோ இப்படி அவங்க தேர்ட் சாட்டர்டே அது ஃபர்ஸ்ட் சாட்டர்டே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை ஒழிவாக்கிறதுக்கு வேண்டி தான் இந்த பேங்க் எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு மண்டே டு ஃப்ரைடே வரை நாங்கள் ஒர்க் பண்ணுற தயார். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் அவர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் சொல்லியிருக்காங்க. அதாவது நார்மலி இப்போ எப்படி பேங்க் ஒர்க் பண்ணணும்னா மேபி 9 AM 9:30 பேங்க் திறந்தாலும் நமக்கு கேஷ் சர்வீஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறது 10 AM தான் ஆரம்பிப்பாங்க. தென் நமக்கு கேஷ் க்ளோஸ் பண்ணுறது, அதாவது ஈவினிங் 3:30 ஆகும்போதுக்கு கேஷ் கலெக்ட் பண்ணுறதை அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. தென் RTGS எல்லாம் கூட சேர்த்து 5 மணி வரை அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. நார்மலி இதுதான் எல்லா பேங்கும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க இந்த பேங்க் எம்ப்ளாயிஸ் யூனியன் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு காலையில் கேஷ் கால் பண்றது 10 AM தொட்டு தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அது கொஞ்சம் நேரத்தை நாங்கள் ஆரம்பிக்கலாம். அது மாதிரி ஈவினிங் கேஷ் நமக்கு 3:30 ஸ்டாப் ஆகும் கேஷ் கால் பண்றது. ஸோ அது நாங்கள் வேணா 4:30 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணலாங்கிறது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நிலவில் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி பேங்க்ல ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும், இந்த சாட்டர்டேங்கிறது நார்மலி பெருசாக ரஷ் ஒன்று இருக்காது. மேபி இந்த கரண்ட் அக்கௌண்ட் கஸ்டமர்ஸ் டெபாசிட் பண்ண மட்டும் தான் வருவாங்க. அதுவும் கொஞ்சமாக தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நார்மலி உள்ள டேஸை விட சாட்டர்டேஸ் நார்மலி ரஷ் அதிகமாக இருக்காது. ஸோ அதனால தான் இவங்க இந்த சாட்டர்டே கூடி அவதியாக இருக்கணும்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. ஸோ இந்த நியூஸ் வெளியில் வந்ததுமே என்னோட பிரைவேட் பேங்க்ல ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் எல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. ஏன்னா நானும் பிரைவேட் பேங்க்ல தானே ஒர்க் பண்ணுறேன். இவங்களும் எக்ஸைட் ஆகி என்னை கூட எக்ஸைட் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லணும். மரியாதை சிவனேரி நான் ஒதுங்கி இருந்துட்டு இருந்தேன். ஸோ இவங்க வேற எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தால் நாளைக்கு அவதியாக இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 90% வாய்ப்புகள் இருக்குது, 95% வாய்ப்புகள் இருக்குது. ஆல் இந்தியா பேங்க் ஸ்ட்ரைக்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நானும் கூட நினச்சேன் நாளைக்கு ரியலி அவதியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் போய் இப்போ பார்த்தா தான் தெரியுது. எல்லாம் கவர்மெண்ட் பேங்க்ஸ் தான் அப்புகள். என்னன்னா கவர்மெண்ட் பேங்க்ஸுக்கு தான் இந்த யூனியன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அவங்க தான் இந்த யூனியன் தான் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நார்மலி இந்த நாளைக்கு இந்த பேங்க் ஹாலிடேஸாக இருக்குமே தவிர பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் நார்மலி வழக்கம்போட ஒர்க் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பிரைவேட் பேங்க்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இன்க்ளூடிங் மீ, பிகாஸ் நானும் பிரைவேட் பேங்க்ல தான் ஒர்க் பண்ணுறேன். 3 days அடிப்பிச்சு உங்களுக்கு லீவ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 3 days பேங்கோடுக்கு உங்களால் ஒரு ப்ராடக்ட்டுமே செய்ய முடியல. உங்களோட ப்ரொடக்டிவிட்டியும் பெருசாக இல்லை. 3 days 0 தான் இருக்கு. 3 நாள் சேர்த்து வச்சு நாளைக்கு உங்களோட மேனேஜர் உங்களை கும்மி எடுக்கிறதா போறாரு. ஸோ ஐம் ரெடி ஃபார் தட். ஸோ நான் இப்போ அதுக்கு வேண்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய சூப்பு காலையெல்லாம் குடிச்சு உடம்ப கொஞ்சம் தெம்பா தேத்திக்கும். என்னன்னா நாளைக்கு போகும்போதே வாரம் தான் நடக்க போகுது. நீங்களும் பிரைவேட் பேங்க்ல ஒர்க் பண்ணிருந்தீங்களா, உங்களுக்கு 3 days அவதி கிடைச்சிருக்கும். ஸோ நீங்க இப்போ என்ன பண்றீங்கன்னா ஆர்டிகல் சூப் அது மாதிரி ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கி பூஸ்ட் எல்லாம் வாங்கி குடிச்சு நாளைக்கு தெம்பா வேலைக்கு போங்க.